வணக்கம். இன்னைக்கு இந்தியாவோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற சில முக்கியமான விஷயங்களை பத்தி நாம பார்க்க போறோம். அடுத்த சில நிமிஷத்துக்கு நம்ம நாட்டோட ஆட்சி முறையில இருந்து விண்வெளி வரைக்கும் ஒரு விறுவிறுப்பான பயணத்துக்கு தயாராகுங்க. யூபிஎஸ்சியோட நூற்றாண்டு விழால சொன்ன இந்த ஒரு வரியோட ஆரம்பிக்கலாம். கேட்கவே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குல்ல. சரி, அப்போ இந்த FAUF-GU கட்டமைப்புனா என்ன, அதோட பாதுகாவலர்கள் யாரு? வாங்க, இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இன்னைக்கு நம்மளோட பார்வை 4 முக்கியமான பகுதிகள் மேல இருக்க போகுது. முதல்ல இவ்ளோ பெரிய தேசத்தை எப்படி ஆள்றாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அறிவியல்ல நடக்கிற ஆச்சரியமான கண்டுபிடிப்புகள். அப்புறமா நம்ம தமிழ்நாட்டுல நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள். கடைசியா இந்தியாவோட பாதுகாப்பு, உலக அரங்கில் அதோட பங்கு, இது எல்லாத்தையும் பார்க்கலாம். சரி, நம்மளோட முதல் பகுதி தேசத்தை ஆள்றது பத்தி தான். இதுல நம்ம நீதித்துறையில நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பெரிய விவாதத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். இது நாட்டோட அதிகார சமநிலையே மாத்தக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. நம்ம நீதிபதிகளை யார் நியமிக்கணும்? இந்த ஒரு அடிப்படை கேள்வி மறுபடியும் விவாதத்துக்கு வந்திருக்கு. இதோட தாக்கம் ரொம்பவே பெரியதா இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ இந்த NJSCனா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீதிபதிகளை நியமிக்கிற முறையில இன்னும் கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர முயற்சி பண்ண ஒரு அமைப்பு தான் இது. இதுல நீதிபதிகள் மட்டும் இல்லாம சட்ட அமைச்சர், இன்னும் சில முக்கிய பிரமுகர்களும் இருந்தாங்க. இங்க பாருங்க, இந்த 2 சிஸ்டத்துக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனைய இது தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் நீதித்துறையோட சுதந்திரம் ரொம்ப முக்கியம் சொல்றாங்க, இன்னொரு பக்கம் வெளிப்படைத்தன்மை வேணும்னு கேக்குறாங்க. இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதுதான் இங்க இருக்கிற பெரிய சவாலே. இது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். சரி, இப்ப நம்ம UPSCய பத்தி பார்ப்போம். இந்த டைம்லைன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 வருஷமா ஒரு அமைப்பு எப்படி நம்ம நாட்டோட நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கி மெருகேற்றி வந்திருக்குன்னு தெரியும். 7280 கோடி ரூபாய். நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? இவ்ளோ பெரிய தொகைய நம்ம அரசாங்கம் எதுக்கு ஒதுக்கியிருக்கு தெரியுமா? இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்துக்கு. வாங்க என்னென்ன பார்ப்போம். போன ஸ்லைட்ல பார்த்த அந்த பெரிய தொகைக்கான காரணம் இதோ. நாம ஓட்டுற எலக்ட்ரிக் வண்டிகள்ல இருந்து நம்ம நாட்டோட பாதுகாப்பு உபகரணங்கள் வரைக்கும் இந்த அரிய வகை காந்தங்கள் ரொம்பவே முக்கியம். இதுல நாம தண்ணீரை வடைஞ்சா அது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பலம். ஓகே, இப்போ ஆட்சி நிர்வாகத்தில இருந்து சயின்ஸ் உலகத்துக்குள்ள போலாம். மருத்துவத்தில இருந்து விண்வெளி வரைக்கும் இந்தியா எங்கெல்லாம் புதுமைகளை செஞ்சிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மருத்துவத்துறையில இது ஒரு மிகப்பெரிய மைல்கல்லுன்னு சொல்லலாம். ஆன்கோமார்க்னு சொல்ற இந்த AI கருவி கேன்சரை கண்டுபிடிக்கிறதுல ஒரு புரட்சியே பண்ணுது. இது வெறும் நோயை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நோயாளிக்கும் என்ன மாதிரியான சிகிச்சை கொடுக்கலாம்னு சொல்ற அளவுக்கு பர்சனலைஸ்டா இருக்கு. இந்த புது AI கருவி எந்த அளவுக்கு துல்லியமா இருக்குன்னு இந்த சார்ட்ல பாருங்க. உலக அளவுல சுமார் 20,000 மாதிரிகளை வச்சு சோதனை பண்ணிருக்காங்க. இதோட துல்லியம் உண்மையிலே ஆச்சரியப்பட வைக்குது. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். நம்ம ஒரு செல்லோட நுண்ணிய உலகத்துல இருந்து நேரா செவ்வாய் கிரகத்தோட பரந்த வெளிக்கு வந்திருக்கோம். இது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு சூப்பரான செய்தி பாருங்க. செவ்வாய் கிரகத்துல இருக்கிற ஒரு எரிமலை பள்ளத்துக்கு நம்ம இந்திய புவியியலாளர் ஒருத்தரோட பேரை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கிற இடங்களுக்கு நம்ம கேரளால இருக்கிற ஊர் பேர்லாம் வச்சிருக்காங்க. இது வேறொரு கிரகத்துல இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம். சரி, இப்போ நம்ம கவனம் இந்தியா உலகம்னு இல்லாம நம்ம மாநிலமான தமிழ்நாட்டுக்குள்ள வரப்போகுது. இங்க இருக்கிற மனிதாபிமானம், சவால்கள், தொழில் வளர்ச்சி, இப்படி பல விஷயங்களை பத்தி பார்ப்போம். உறுப்பு தானத்துல தமிழ்நாடு எப்பவுமே முன்னணியில இருக்கு. இந்த சார்ட் அதை தான் காட்டுது. நாட்டுல நடக்கிற உறுப்பு தானத்துல கிட்டத்தட்ட கால்வாசி பங்கு நம்ம தமிழ்நாட்டுல இருந்து தான் போகுது. இது நம்ம மாநிலத்துக்கு உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம். ஆனா இந்த மாதிரி பெருமைகளுக்கு நடுவுல நம்ம மாநிலம் இயற்கை சீற்றங்களையும் சந்திக்குது. இப்போ டிட்வா புயல் நெருங்கி வர்றதால கடலோர பகுதிகளுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்காங்க. நம்மளோட தயார் நிலையை சோதிக்கிற ஒரு தருணம் இது. சரி, இந்த பகுதியை ஒரு பாசிட்டிவான விஷயத்தோட முடிக்கலாம். தமிழ்நாட்டோட டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன், இது ஒரு லட்சிய திட்டம். இந்த துறையில தமிழ்நாட்டை ஒரு முன்னணி மாநிலமா மாத்துறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. வாங்க, நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இதுல இந்தியா எப்படி தன்னோட இயற்கை வளங்களை பாதுகாக்குது, அதே நேரத்துல உலக அரங்குல எப்படி தன்னோட செல்வாக்கு அதிகரிக்குதுன்னு பார்க்க போறோம். ஒரு மலையை நாம எப்படி வரையறுப்போம்? இது ஒரு சாதாரண கேள்வியா தெரியலாம். ஆனா உச்சநீதிமன்றத்தோட ஒரு தீர்ப்பு இந்த கேள்விக்கு ஒரு புது அர்த்தத்தையே கொடுத்திருக்கு. வாங்க அது என்னன்னு பாப்போம். இங்க பாருங்க, ஒரு மலைக்கான வரையறையே எப்படி மாறிடுச்சுன்னு. முன்னாடி இருந்த டெக்னிக்கல் வரையறைக்கும் இப்ப உச்சநீதிமன்றம் ஏத்துக்கிட்ட ரொம்ப கடுமையான வரையறைக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. இந்த ஒரு சின்ன மாற்றம் ஆரவள்ளி மலைத்தொடரோட எதிர்காலத்தையே மாத்த போகுது.
இந்த பொது வரையறையால வர்ற பாதிப்பை பாருங்க. ஆரவல்லி மலைத்தொடரோட கிட்டத்தட்ட 90% பகுதி இனிமே மலைகள் கணக்குல வராது. இது சுரங்கத் தொழிலுக்கு வழிவகுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற அதிர்ச்சியான விஷயம். இது உண்மையிலேயே கவலைப்பட வேண்டிய ஒரு செய்தி. சரி, உலக அளவுல இந்தியாவோட வளர்ந்து வர தலைமை பண்புக்கு 2 உதாரணங்களோட இந்த அலசலை முடிக்கலாம். ஒன்னு, உலக ஜனநாயக அமைப்புக்கு தலைமை ஏற்கிறது. இன்னொன்னு, ஒரு பெரிய சர்வதேச விளையாட்டுப் போட்டியை நடத்துறது. இது ரெண்டுமே இந்தியாவுக்கு கிடைச்ச பெரிய கௌரவம். சோ இன்னைக்கு நாம பார்த்த இந்த எல்லா விஷயங்களையும் வச்சு கடைசியா ஒரு கேள்வி எழும்புது இல்லையா? இந்தியா ஒரு பக்கம் பொருளாதாரம், அறிவியல்னு வேகமா முன்னேறிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம நீதித்துறை சுதந்திரம், ஏன் நம்ம பழைமையான மலைகள் வரைக்கும் இருக்கிற அடிப்படைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கு. இந்த வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் நடுவுல இந்தியா எப்படி ஒரு சரியான பாதையை கண்டுபிடிக்க போகுது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?